அடுத்ததாக இனிய தமிழில் தனது உரையை எடுத்துக்கூற வருபவர் எண் 7 ஸ்ரீநாத் ஜி. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரல் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேர் போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளையாகி இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மரத்தின் இலையின் வேர் போல இருக்கும் பள்ளியின் ஆசிரியர்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமும் மானகமும் என்னை வாழ வைக்கும் தமிழகமும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போன தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ண அலைகளுக்கு பலம் உண்டு. எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதன் தொடர்பாக நிகழ்ச்சிகளை மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம எண்ண அலைகளுக்கு ஏற்ப சந்திப்புகள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. எல்லாமே தவறாக நினைக்கிறது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இயல்பால் நிகழ்க்கும் நிகழ்ச்சிகளை இதோட என் உறவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்மையான எண்ணங்கள் மட்டுமே நமக்கு நேரிய உயர்வான வழியை காட்டும் என்று பேசிய ஸ்ரீநாத்துக்கு பாராட்டுக்கள்.